விடுதலை 2 படத்துக்கு வந்தோம். ஸோ அந்த படம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து விடுதலை 1 வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த படத்தில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வயலன்ஸ் அந்த மாதிரி பார்த்தாலுமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து விடுதலை 2வும் வந்து அந்த மாதிரி தான் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயும் நிறைய வயலன்ஸ் இருக்குது. ஸோ வயலன்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது. வெற்றிமாறன் சார் படம்னாலே வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனாலும் வந்து எல்லாருமே வந்து விரும்பி பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து ஏற்ற மாதிரியான படமாக இந்த படம் இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ வந்து சூரிய ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு காமெடியானவே பார்த்துட்டோம். ஸோ அவர் வந்து எந்த படத்தில் வந்தாலுமே அவருக்கு ஒரு காமெடி ரோல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ காமெடியாக தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட இன்னொரு முகம் தெரிஞ்சுது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி கருடன், அப்புறம் விடுதலை 1லலாம் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா. அந்த படத்துலலாம் பொறுத்த வரைக்கும் அவர் காமெடி ஆக்டர் தானா அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது. முழுக்க முழுக்க வந்து அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவர் நடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஹீரோ வந்து விஜய் சேதுபதி, அவர் வந்து சொல்லவே முடியாது. சூப்பராக சும்மா மாசாக நடிச்சிருக்காரு. அவருக்கு எந்த ஒரு ரோல் கொடுத்தாலுமே அவர் வந்து சூப்பராக தான் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டியும் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரோட லுக்காகட்டும், லுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து எம்ஜிஆர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி லுக் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. செம்மையாக பண்ணியிருந்தார். எந்த அளவுக்கு அவரோட உழைப்பை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு நடிச்சிருக்காரு. செம்மையாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வந்து மஞ்சு வாரியர் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் வந்து அதிகம் அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. 40 அந்த மாதிரினே யாருமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சின்ன ஹீரோயின்ஸை விட அவங்க வந்து சும்மா மாசாக நடிச்சிருப்பாங்க. அசுரன் படத்துலேயே வந்து அவங்க அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை விட பயங்கரமாக இந்த வாட்டி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட லுக்காகட்டும், அவங்க சாரீ கட்டிட்டு, இப்போ வந்து சாரீ கட்டினாலே வந்து எல்லோரும் லாங் ஹேர் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஹேர்லாம். ஸோ அவங்க லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்லாங் இருக்கும் இல்லையா, அந்த தமிழ் ஸ்லாங்கை வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த டிரெக்டர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, படையப்பா படம் பார்ட் 2 எடுத்தா நீங்கள் வந்து என்ன ரோல் பண்ணுவீங்க? எனக்கு கண்டிப்பாக நீலாம்பரி ரோல் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரோலுக்கு அவங்க கண்டிப்பாக சூட் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த படம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லையும் அவங்க வந்து அந்த அளவுக்கு மாசாக சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் சாங்கு. இளையராஜா சாங்ஸ்னால் கேட்கவே வேணாம், ரொம்ப அழகாக காதுக்கு இதமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வர பாட்டு இருந்துச்சு. ஸோ கண்ணை மூடிட்டே கேட்கலாம். கண்ணை மூடிட்டே நம்ம இந்த பாட்டு கேட்டோன்னா நல்லா தூக்கம் வர மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாட்டுன்னே சொல்ல முடியும். ஸோ படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து வீட்டிலே இருந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறத விட இந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து பெரிய ஃப்ரேமில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னே சொல்லுவோம். அவங்க ஆக்டிங்லாம் அவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ வந்து எமோஷன் அந்த படத்தில் அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இந்த வெற்றிமாறன் சார் படம்னாலுமே எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ரூடாக நிறைய படத்தில் நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப ரூடாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் பயப்படாமல் கண்ணை மூடிட்டு பார்க்குற மாதிரியே சில இடங்கள்ல இருந்தாலும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வைலன்ஸ் இருக்குதான் இல்லைன்னா சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. ஸோ ஒவ்வொரு சீனில் வந்து எமோஷ்னல் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப
மன வலிமையான பர்சனாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக நம்மளோட ரொம்ப டச் ஆகுற மாதிரி இந்த படம் இருக்குது. எல்லா படத்துலேயும் விட இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு டச் ஆகிடுச்சு. ஸோ வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ வந்து யாரும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காம தியேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ வந்து ஏன்னா வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு நடிச்சதுக்கு நம்ம தியேட்டரில் பார்த்தோன்னா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ ஹீரோயினோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேணாம், பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை அவங்க போட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளும் தியேட்டரில் வந்து பார்க்குறதுல வந்து தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.